रब के मेहमान तुझसे बख्शिश का है सामान। माहे रमजान रमजान आया, 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 रमजान आया। شهر الخير وحب الغير قيام الليل صيام رمضان رمضان شهر فيه يوم أفضل من كل الأيام رمضان رمضان تفتح أبواب. الحمد لله الذي هدانا للإسلام والصلاة والسلام على رسول المصطفى وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم وسلم عليه. அல்லாஹ்வுடைய கிருபை கருணை அல்லாஹ் தஆலா நம்மை இந்த ரமதானுடைய இரவிலே அல்லாஹ் அவனை பற்றி பேசும் கேட்கவும் வாய்ப்பளித்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ومن قام رمضان ஈமானா واحتسابا غفر له ما تقدم من ذنبه. நபி அவருடைய ஹதீஸ், நீங்கள் ஈமானுடனே நின்று வணங்கினால்னா, வெளிச்சிட்டு இருக்கிறது நின்று வணங்குறது தான். அதை காமன்னு சொல்றதுக்கு முடிச்சிட்டு இருக்கிறது காமன்னு சொல்லலாம் தான். சரி, நீங்க இல்ல அந்த காமன்னு சொல்லிருக்கலாம், நீங்களா ஒரு அர்த்தத்தை வச்சுக்கிட்டா அப்படின்னு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அவர்களுக்கு தான் இந்த ஹதீஸ் அவங்க இருக்கும்போது சொல்லப்பட்டாங்க. ஒன் காம ரமதான்னு வச்சுக்கோங்க, தொழுகைதான் நின்று வணங்குறது தான் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தொழுகை அந்த சஹாபாக்கள் எப்படி தொழுதார்கள்? கலிமாவுடைய விளக்கங்களை 12 வருட காலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல சொல்ல மக்காவை கேட்ட சஹாபாக்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு அந்த கலிமாவை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் அபூ தர் கிஃபாரி, அப்போ சத்திய சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போகும்போது ஷாம்ல அவருடைய நடவடிக்கைகள், அவங்களுடைய இருக்கக்கூடிய மாற்றங்களை பார்த்து என்ன இது ஒரு மாற்றம், இந்த மக்காவாசிகள் முன்னாடி இப்படி இல்லையே, சிலர்ல மட்டும் இவ்வளவு மாற்றம் இருக்கு, ரொம்ப கனிவோடு இருக்கிறார்கள், அழகா பேசுறாங்க, இந்த மாதிரி பேச மாட்டாங்களே, ரொம்ப கர்வமா இருப்பாங்க. என்ன, ஒரு சஹாபாக்கள் வியாபாரத்துக்கு போனா அங்க இருந்து பேரிச்சம்பழம் கொண்டு போய் விற்பாங்க, அங்க இருக்கிற பொருளை மக்காவுக்கு எதிர்த்து விற்பாங்க. இந்த மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்கள் ஷாம்ல போயிட்டு விற்கும் போது அங்க வரக்கூடிய அஜமின்னு சொல்லுவாங்க. இவங்கெல்லாம் அரபி, மற்றவர்கள் எல்லாமே அஜமி. அவர்களை பார்த்தால், அதாவது மக்காவிலேயே இப்ப மதீனாவிலையும் சஹாபாக்கள் இருக்காங்க, மதீனாவிலையும் அரபிகள் இருந்தாங்க. மக்காவில் உள்ள சஹாபி மக்காவில் உள்ள இருக்கக்கூடிய மக்கள் மதீனால உள்ள மக்களை மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்க மக்காவாசிகள், அரபிலே நாங்க மக்காவில் இருக்கக்கூடிய அரபிகள் அப்படின்ற ஒரு அந்த மமதை இருக்கும், கடுமை இருக்கும். அதனால எல்லாரையுமே அரபியா இருந்தாலும் சரி, அஜமியா இருந்தாலும் மக்காவாசியா தான் மதிப்பாங்களே தவிர மற்றவங்களாம் மதிக்க மாட்டாங்க. ரொம்ப ஹார்டாவே இருப்பாங்க. இன்னமும் அது இருக்குதுன்றாங்க. இன்னைக்கு வரைக்கும் மக்காவாசிகள்கிட்ட அந்த ஹார்ட்னஸ் இருக்குது, மதீனாவாசிகள்கிட்ட சாஃப்ட்னஸ் இருக்குதுன்னு. இப்ப அந்த மாதிரி ஹார்டாக இருக்கக்கூடிய மக்காவாசிகள் வியாபாரத்துக்கு போய் ரொம்ப சாஃப்ட் ஆயிட்டாங்க. இப்படி எப்படி ஒருத்தருடைய குணம் திடீர்னு மாறும்? ஒரு சிலர் மட்டும் அப்படி இருக்கிறாங்களே அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டு கேட்கறாங்க, என்ன இந்த மாதிரி ஒரு மாற்றம் இவங்கள மட்டும் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ அவங்க சொல்றாங்க, இவர்களெல்லாம் இறுதி தூதர் முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொண்டு ஈமான் கொண்டு விட்டார்கள், அவங்களுடைய சுஹபத்தின் காரணமாக இந்த மாற்றம்.
கேட்டு ஒரு மனிதனுடைய குணம் இப்படியும் மாற்ற முடியுமா சோகத்துல? அந்த நபியை நம்ம பார்த்தே ஆகணும். அந்த நபிகிட்ட நம்ம களிமா சொல்லணும், அந்த நபியை குறி ஈமான் சொல்லணும்னு அவங்களுக்கு அப்பவே முடிவு பண்ணாங்க. அப்பதான் ஒரு சஹாபியை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மாதிரி நான் மதீனாவுக்கு வந்து மக்காவுக்கு வந்து நான் ஈமான் கொள்ளலான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, அப்பதான் அந்த சஹாபி சொல்றாங்க, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம். நீங்க முகமது ரசூல்லாவை பார்க்க வரேன், நான் ஈமான் கொள்ள வரேன், இப்படி நீங்க வந்தீங்கன்னா உங்களை கொண்டுடுவோம். ஏதோ ஒரு வேலையா வரா மாதிரி வாங்க. அங்க யாராவது உங்களுக்கு முஸ்லீம் மாதிரி தெரிஞ்சா, ஈமான் கொண்டவர்களை போற யாராவது உங்களுக்கு தெரிஞ்சீங்கன்னா அவங்ககிட்ட கேளு. அவங்க யாராவது உங்களை கூப்பிட்டு போய் பெருமானாட்ட விடுவாங்க. அவங்கள கொண்டு நீங்க ஈமான் கொண்டுக்குங்க. ஆனா நீங்க ஈமான் கொள்ள வர விஷயம் மக்காவாசிகளுக்கு தெரிந்தால் அவர்கள் உங்களை கொண்டு விடுவார்கள் அப்பவே சொல்லிட்டாங்க. சோ அந்த பயத்தோட வராங்க. அபூதர் வந்து இந்த ஹதீஸ் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்க பயத்துல ஒரு நாள் இருக்கிறாங்க. ஏன்னா யாருக்கும் அவங்க கண்களுக்கு முஸ்லீமை போல தெரியல. ஏன்னா எல்லாரும் ஒரே ட்ரெஸ் சென்ஸ், எல்லாருடைய ஏதோ ஒரே மாதிரிதான் இருக்கு. காஃபிர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசம் இல்லை அந்த நேரத்துல. அதனால வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல. ஒரு நாள், 2 நாள், 3 நாளாக இருக்கிறாங்க மக்காவிலேயே. முதல் நாள் அலி ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து, நீங்க என்ன ஊர்ல வெளியூர்கார மாதிரி இருக்க, எங்க வீட்டுக்கு வந்து விருந்து சாப்பிடுங்கன்னு கூப்பிட்டாங்க. அன்னைக்கு அவங்க வீட்டுல போய் விருந்து சாப்பிட்டாங்க. 2வது நாளும் உட்கார்ந்து இருக்கிறாங்க. 2வது நாள் வந்து கேட்கறாங்க, வந்த வேலை முடியலையான்னு கேட்டாங்க. இல்லைன்னாங்க. எங்க வீட்டுக்கு வாங்கன்னு விருந்து கொடுத்தாங்க. 3வது நாள் அப்பவும் அலிலான்னு பாக்குறோம், உட்கார்ந்துருக்காரு காபத்துட்டாரு. என்ன இந்த மனுஷன் வந்து ஒரு போற மாதிரி தெரியலையே, சரி கடைசியா 3 நாள் விருந்து கொடுக்கணும், இன்னைக்கு கூப்பிட்டு விருந்து கொடுப்போம்னு கூப்பிட்டு போறாங்க. போய் விருந்து கொடுத்தாங்க. விருந்து கொடுத்திருக்கும் போது அலில்லாஹ்வின் உள்ளத்தில் தோன்றுது, இவர் ஒரு கால் முகமது ரசூலுல்லாஹ் பார்க்க வந்து யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம தயங்கி இருக்காரோ, இவர் கேட்கதான் பயப்படலாம், நம்ம கேட்கறதுல என்ன இருக்குது, நம்ம எல்லாம் கேட்டுதான் பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதரை பார்க்கணுன்ற ஆசையில வந்திருக்கீங்களா அப்படின்னு இவங்களா கேட்டாங்க. அப்பதான் அவங்க வந்து நீங்க முஸ்லீமான்னு கேட்கறாங்க. அந்த நபி உங்களுக்கு தெரியுமா, நீங்க ஈமான் கொண்டிருக்கீங்களான்னு கேட்கறாங்க. ஆமா நான் ஈமான் கொண்டிருக்கேன் அந்த நபியை. அப்படியா, அதுக்குதாங்க வந்தேன்ட்டாங்க. அப்புறம் பெருமானாட்ட கூட்டு போறாங்க. நான் வரும்போது நீங்க வெளியில போகும்போது நான் 10 அடி தள்ளி போவேன், நீங்க பின்னாடியே தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி பெரும் நபி இருந்த வீட்டுல போறாங்க. மஸ்ஜித் நபி வந்து பெருமானார் இருக்க வீட்டுல போறாங்க. இவங்களும் பின்னாடியே போயிட்டாங்க. ஈமான் கொண்டாச்சு. நான் எதுக்கு சொல்ல வரேன் இந்த ஹதீஸ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா எவ்வளவு நேரம் பேசியிருப்பாங்க? ஒரு 1 ஹவர் பேசியிருப்பாங்களா? சரி 2 ஹவர் பேசியிருப்பாங்களா? சரி ஓகே, நம்ம ஷேக் நாயகத்துல என்ன 3 ஹவர் 4 ஹவர்லாம் இருந்தோமே, ஒரு 5 ஹவரே பெருமானாட்ட உட்கார்ந்து அந்த ஞானத்தை கற்றுருப்பாங்களா? அவ்வளவு நேரம்லாம் தேவை கிடையாது அவங்களுக்கு. முகமது ரசூலுல்லாஹ் ஒரு பார்வையில ஈமான கொடுத்துருவாங்க. இப்ப எந்த நேரமும் அல்லாஹ்வை பற்றி பேசினார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் கலிமா சொன்னாங்க, ஈமான் உள்ள உட்கார்ந்துருச்சு. என்ன ஈமான் உள்ள உட்கார்ந்துருச்சு? நாஃபிதார் அல்லான்ற ஈமான் உள்ள உட்கார்ந்துருச்சு. சிருஷ்டிகள்ல ஹக்குதாலா தான் இருக்கிறான்ற ஈமான் உள்ள உட்கார்ந்துருச்சு. புரியுதுங்களா? நீங்க ஈமானை மறைத்துக் கொள்ளுங்கள். எப்படி ஈமான நீங்க மறைச்சு வந்தீங்களோ, யாருக்கும் தெரியாம வந்தீங்களோ, அதே மாதிரி தெரியாம நீங்க உங்களுடைய ரிஃபார் நாட்டுக்கு போயிடுங்க. போயிடுங்க. அதன் காரணமாக உங்களுக்கு என்ன ஏற்படும், அதாவது அதுக்கு பிறகு ஒரு காலம் வரும், அப்போ காபத்துல்லா வெற்றி கொள்ளப்படும். அப்ப நீங்க வந்து காபத்துல்லால வந்து லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லலாம். இப்போ சொல்லக்கூடிய நேரம் இல்லை. அதனால நீங்க உங்க ஈமானம் மறைச்சிக்கலன்னு சொன்னாங்க முகமது ரசூலுல்லாஹ். இந்த சஹாபி சரின்னு கேட்டுக்கிட்டு எந்த காபத்துல்லாவிலே பதுங்கி பதுங்கி யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியாம பயந்திருந்தாலும், அதே காபத்துல்லாவில போய் அஷ்ஹது லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. எல்லாரும் கல்லால அடிக்கிறாங்க. எது நடக்கக்கூடாது என்று நினைத்தாரோ அது நடக்குது. அது நடக்கலாம்னு நினைச்சுதான் ஈமான் கலிமா சொல்றாரு. எது நடக்கக்கூடாது 3 நாளா தங்கி இருந்தாரோ, பயந்துட்டு இருந்தாரோ, அது நடந்து விட்டது. தெரியும் அது நடக்கும் என்று தெரிந்துதான் கலிமா சொல்றாங்க. அப்ப அந்த சஹாபாக்களுடைய உள்ளத்தில் எந்த அளவுக்கு சிருஷ்டிகளுடைய பயம் போய்விட்டது, அல்லாஹ்வுடைய அச்சம் வந்து விட்டது. நான் பயந்தாலும் இந்த சிருஷ்டிக்கு பயப்பட மாட்டேன். அவன் கல்லால் அடிச்சாலும் சரி, எதாவது எனக்கு என்ன, என் உயிர் பிரிந்தாலும் அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். என் ரப்புக்கு நான் பயப்படுகிறேன், அல்லாஹ் பயப்படுறேன். அப்படிப்பட்ட சத்திய சஹாபாக்களுடைய நிலை, ஈமானுடைய நிலை. அவர்கள் தொழ நின்றால் காமன் ரமலான ஈமானுடைய அத்திசாபம். அந்த சஹாபாக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஊருக்கு
போயிருக்கும் போது கணவாய்னு சொல்லுவோம். 2 மலைக்கு மத்தியில இருக்கக்கூடியது வழிக்கு பேர் கணவாய்னு சொல்லுவோம். போர் முடிஞ்சிச்சு. போர் முடிஞ்சு அந்த கணவாயில 2 மலைக்கு மத்தியில உள்ள இடத்துல ஒரு பெரிய வனாந்திரம், அதுல சஹாபாக்கெல்லாம் தங்கியிருக்காங்க. அந்த கணவாய் வழியாதான் இந்த இடத்துக்கு வரணும், வேற வழி கிடையாது. புரியுதுங்களா? அந்த இது வரணும்னா இந்த மலையை தாண்டி வர முடியாது, தூரம் சுத்திட்டு வரணும் அப்படின்னா, இல்லைன்னா அந்த கணவாய் வழிக்கா வரணும். அதனால கணவாயில 2 சஹாபாக்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுக்காக எடுத்துறாங்க. இரவு வாட்ச், அதாவது வாட்ச் பண்ணது, யாரும் காபிர்கள் எதிரும் தாக்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரை நிறுத்துறாங்க. பக்கத்திலேயே சில சஹாபாக்கள் படுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவேர்னஸ் பண்ணது, டக்குனு ஒரு பெரிய படையா வாண்டான்னு வச்சுங்க, நைட் நேரத்துல டக்குனு எல்லாரும் எழுப்பணும், ஒரு 10 பேர் 20 பேர் படுத்திருக்கிறாங்க பக்கத்துல. இந்த 2 சஹாபி உட்கார்ந்து பேசியிருந்தாங்க கலிமாவை. லாயிலாஹ கலிமா அவங்க பேசினாலே அதைதான் பேசுவாங்க. நம்மளை போல வெட்டி கதை, வீண் கதை, புறம் பேசுறது இதெல்லாம் இருக்காது. ஏன்னா அல்லாஹ் பத்தி தான் பேசுவாங்க சஹாபாக்கள். ஜத்துது ஈமானுக்கும் பிகௌலி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொன்னதிலிருந்து அவர்கள் ஹக்கீகத் அல்லாஹ் பத்தி தான் பேசுவாங்க. இப்ப அந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஒரு சஹாபி சொன்னாங்க, இப்படி நம்ம பேசிக்கிட்டே நேரம் போயிடும், திடீர்னு தூக்கம் வந்துருச்சுன்னா அப்புறம் 2 பேரும் தூங்கிட்டா ஆபத்தை போயிடும், அதனால நீங்க தூங்குங்க, நான் முடிச்சிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி சொன்னாங்க. கொஞ்ச நேரம் பொறுத்து ஒரு 2 ஹவர் 3 ஹவர் பொறுத்து நான் அவங்களை எழுப்புறேன், அதுக்கு பிறகு நீங்க முடிச்சிட்டு இருக்க, நான் தூங்குறேன்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு அவங்க தூங்குறாங்க. ஒரு சஹாபி பக்கத்துல படுத்திருக்கிறாங்க. இந்த சஹாபி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தவங்க ஒரு விரிப்பு வச்சு உட்கார்ந்துருக்காங்க வச்சுங்களேன், அவங்க படுத்திருக்கிறாங்க பக்கத்துல. இந்த சஹாபி சும்மா உட்கார்ந்து இருக்கிறத நம்ம தொழுதும் அல்லாம என்று அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி தொழுவாங்க. இப்ப காபிர்கள் வந்துட்டாங்க, ஒரு 6-7 பேர் உள்ள 10 பேர் ஒரு ஜமாத் வந்துட்டான். வந்துட்டு பார்த்தா ஒருத்தர் தூங்குறாரு, இன்னொருத்தர் ஏதோ தக்பீர் கட்டி நிக்கிறாங்க, தொழுகிறாங்க. இது நல்ல சான்ஸ், இவர் தான் முடிச்சிட்டு இருக்கிறாரு, மத்த எல்லாரும் தூங்குறாங்க. இவரை நம்ம வீழ்த்திட்டோம்னா மத்தவங்க எல்லாம் தூங்குறவங்கள ஈஸியா போய் க்ளோஸ் பண்ணிடலாம். போய் ஒரு 20 பேர் 30 பேராவது கொலைப்படுத்து அவங்கள சகிதாக்கிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்துல, சாகடிச்சலான்ற எண்ணத்துல இவன் அம்பு விடுறான். அம்பு விட்டா அந்த அம்பு நேரா போய் அவருடைய தொடையில பாஞ்சிச்சு. இப்போ அந்த அம்புடைய ரத்தம் இருக்கு பாருங்க, வடிந்து பக்கத்துல இந்த சஹாபியும் அப்படி நிக்கிறாங்க, தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. இப்ப இவர் விழுந்தாதானே போறதுக்கு, இவர் தான் முடிச்சிட்டு இருக்கிறாரு, இன்னும் உழுலையே சாயலையே, அதனால திரும்ப அம்பு விடுறதுக்கான முயற்சி செய்யறான். அந்த அம்பு பட்ட அந்த சஹாபியுடைய உடல்ல இருந்து ரத்தம் போய் பக்கத்துல இருந்த சஹாபி மேல சில்லுன்னு படுது. ஏன்னா ஏதோ ஒரு தண்ணி மாதிரி படுது, முடிச்சு பார்த்தா அந்த சஹாபி அம்பு பட்டு இருக்குது, அவங்க தொடுத்துட்டு இருக்கிறாங்க, ரத்தம் வடிஞ்சிட்டு இருக்குது. அங்க 4 பேர் நிக்க, 4-5 பேர் நிக்கலாம். உடனே அவங்க இது பண்ணி என்ன மற்றவங்களை எழுப்பி விட்டாங்க, அவங்க வளர்த்து விட்டாங்க, எல்லாம் போயிட்டாங்க. இவங்க தொழுதுட்டு முடிச்சுட்டாங்க. தொழுது முடிச்சுதான் பார்த்தாங்க அம்பு குத்தி இருக்கிறது. அவர்களுடைய தொழுகை வேற, அந்த சஹாபியினுடைய ஈமானும் வேற, தொழுகையும் வேற, அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கையே வேற. நாம் வாழக்கூடிய உலகம் போன்று அவர்கள் வாழவில்லை, அவர்கள் உலகமே வேறு. 6-7 வயசு பையன் அவன் விளையாடிக்கிட்டு இருக்கிறான், அவன் உலகமே வேறு, அவன் நம்ம உலகத்துல கிடையாது. அக்யூவேட்டா சொல்லுவான். அவன் பேரன் ஹால்ல விளையாடிட்டு இருக்கான், பக்கத்து வீட்டு பசங்க ஒரு 4 பேர் சேர்ந்து எல்லாம் விளையாடிட்டு இருக்கிறாங்க. இது மேல போறாங்க, அது கீழே ஓடி வராங்க, அப்படி மேல போறாங்க, இப்படிதான் விளையாட்டு. இன்னும் ஓடுறான், பின்னாடியே ஓடுறான், பிடிக்கிறது, திரும்ப 2வது ஓடி வரான், இப்படியா ஓடி ஓடி விளையாடிட்டு இருக்கிறாங்க. 10 தடவை 20 தடவை மேல ஏறி இறங்கி வந்துட்டாங்க. ஹால்ல சோஃபாவில் உட்கார்ந்து கிதாப் படிச்சுட்டு இருக்கிறாங்க. அதாவது ஏதோ சிக்க செய்தாங்க, கிதாப் படிக்கதான்னு எடுத்தாங்க, கண்ணாடியை தேனா காணும் கண்ணாடி. அவங்க அப்பதான் எல்லாம் உட்காராங்க சோஃபால, விளையாடிக்கிட்டே சோஃபால உட்காராங்க. உட்கார்ந்த உடனே டேய் தான் பேரன்ட்ட மேல ரூம்ல கண்ணாடி இருக்கு, அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னான். அவன் சொல்றான், அங்க பாருங்க என்ன வேலை வாங்காதீங்க, இப்பதான் நான் டயர்டாகி உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு. அவன் என்னடா இவ்வளவு நேரம் 10-20 தடவை மேல ஏறி இறங்கிட்டீடா, எனக்காவது ஒரு தடவை போவேண்டா, நான் விளையாடினேன், எத்தனை தடவை விளையாடினாலும் எனக்கு எத்தனை தடவை ஏறினாலும் சரி, இது பிறகு கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன், அதுக்கு பிறகு நான் விளையாட போயிடுவேன். அப்ப ஏறினா எனக்கு ஒண்ணும் தெரியாது, ஆனா நீ வேலைன்னு சொல்லும் போது அதை போய் எடுக்க போறேன்னா எனக்கு கால் வலிக்கணும். யோசிச்சு பாருங்க, ஒரு விஷயத்தை அவன் சொல்கிறான்னு சொல்றான், அவன் ஒன்றை உணர்த்துகிறான். என்ன,
நான் விளையாட்டுக்கு இப்ப ரெஸ்ட் எடுக்கிறேன்னா ஒரு 10 நிமிஷம் உட்காருவேன், 5 நிமிஷம் உட்காருவேன். என் மூணு மாறிச்சா திரும்ப நான் விளையாட போயிடுவேன். 10 தடவை மேல ஏறி இறங்குவேன், கால் வலிக்காது. நான் விளையாடுறேன், அப்ப எனக்கு கால் வலிக்காது. ஆனா இப்ப நீங்க சொல்றது கண்ணாடிய போய் எடுத்துட்டு வரணும், அது எனக்கு வேலை. அந்த வேலைக்காக நான் போனா என் கால் வலிக்கும். ஒரே செயல் தாங்க, ஒரே செயல் தான். ஆனால் நான் இதை வேலையாக செய்கிறேன்னு என்னுடைய எண்ணத்தில் நினைத்தால் எனக்கு காலில் வலி வந்துடும். நான் விளையாடுறேன்ற எண்ணத்தில் என்னுடைய எண்ணத்தில் நினைக்கும் போது 20 தடவை என்னால எனக்கு கால் வலிக்காது. உங்களுடைய எண்ணத்தை கொண்டுதான் வலியும் வேதனையும். வலியும் வேதனை எதை கொண்டு இருக்குது? எண்ணத்தை கொண்டு இருக்கிறது, செயலை கொண்டு கிடையாது. அந்த சஹாபி எண்ணத்தை விட்டு விட்டார்கள் அல்லாஹ்விடத்திலே, தன் எண்ணத்திலே, தன் கல்விலே, தன் சிந்தனையிலே அல்லாஹ்வை பார்க்காமல் தக்பீர் கட்டுறாங்க. அல்லாஹ் அரிசியில் இருக்கக்கூடிய அல்லாஹ் நிக்கிறாங்க. அம்பு குத்துனது கூட தெரியல. இதே சம்பவம் அலி ரலியல்லாஹு அன்ஹு விஷயத்தில் நடந்துச்சு. துடையில அம்பு குத்தியது, எழுபதுவா அல்லாஹ் அல்லாஹ்னு கத்துறாங்க. முடியல, என்னால வேதனை, என்ன செய்யறது? சரி, நான் தக்பீர் கட்டிக்கிறேன், அப்புறம் நீங்க எடுங்கன்னு சொல்லி அவர்கள் திடீர்னு தோணுச்சு அவங்களுக்கு, நம் இறைவனிலே லைத்து விட்டால் இந்த வழி தெரியாது. உடனே நான் தக்பீர் கட்டுக்கிறேன், தக்பீர் கட்டினான். ஹதீஸ் மூலம் மறுக்க முடியாது. அதுக்கு பிறகு 2 ரக்காத் தொழுது முடிச்சாங்க. எடுத்துட்டீங்களான்னு கேட்டாங்க. நீங்க நிலையில நிற்கும் போதே எடுத்துட்டேன். யோசிச்சு பாருங்க, என்ன அது? என்ன குளோரோஃபார்ம் அது? அது என்ன குளோரோஃபார்ம்? சாதாரணமா உட்கார்ந்து இருக்கும் போது அந்த வேதனை தாங்க முடியல, அந்த நேரத்துல அந்த எண்ணத்தில் இருக்கலாம்ல. இன்னி வச்சு தோதுங்க, போதுங்களா? தகான்னு கேட்டா வராது சமயத்துல. அது நீங்க தக்பீர் கெட்டினவன வரும். ஏன்னா நம்ம அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிருக்கோம். திடீர்னு அத்தியார் சொல்லுங்க அப்படின்னா முடிப்பாரு. ஆனா அந்த அத்தியாயத்துல உட்கார்ந்தவன அத்தியாயத்து வரும். அது என்ன? அது நாம பண்ண பிராக்டிஸ். அந்த நேரத்துல அல்லாஹ் தஜல்லி செஞ்சிருவான் அந்த இல்ம. இப்ப திடீர்னு கேட்டா என்ன சொல்றது தெரியலையே, நம்ம சிந்தனையில வராது. அது போன்றுதான் அவர்கள் பிராக்டிஸ் பண்ணி இருக்கிறாங்க. அல்லாஹ் முன்னாடி தக்பீர் கட்டினீங்கன்னா உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய முகம் மஞ்சள் ஆகிடும், அல்லாஹ்வின் அச்சத்தின் காரணமாக. அதுதாங்க தொழுகை. அதுதான் தொழுகை. தொழுகை என்றால் மிஅராஜ், நம்ம ஸலாத்து மிஅராஜுல் முஃமின். மிஅராஜ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் وقام قوسين او ادنى دنا فتدلى فقام قاف ثم دنا فتدلى فكان قاب قوسين او ادنى. قاب قوسين சொன்னா வில் இருக்கு பாருங்க, அதோட 2 முனை அப்படி நிற்கும். அப்படி இழுக்கும் போது 2 கொஞ்சம் அப்படியே நெருங்கும். காப கௌசைன் தான். அந்த அளவுக்கு நெருங்கினார்கள் அல்லாஹ். அதுல அந்த எப்படி பெருமான பார்த்தாங்கன்றது வரும். சரி, அந்த பெருமானார் பார்த்தாங்கன்றது அவங்களுடைய பார்வை அதை விட்டு கடந்து செல்லவும் இல்லை. என்ன அந்த பார்வை வந்து நம்ம இப்ப ஒரு ஆளை பார்த்தோம்னா இந்த பக்கம் உள்ளதான் தெரியுதுல்ல, அவன் தெரியலன்றான். அதுக்கு ஒரு வார்த்தை வரும். இப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அல்லாஹ்வை நெருங்கி பார்க்கும் போது மா ஜாகல் பஸரு வ மா தகா, மா ஜாகல் பஸரு வ மா தகா, ஹக் தஆலா அவர்களை அல்லாஹ்வை பார்க்கும் போது அவருடைய பார்வை, முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய பார்வை என்ன தகான்னா கடந்து செல்வதுன்னு அர்த்தம். அல்லாஹ்வை கடந்து வேறொன்றை பார்க்கிறது, அப்படி கடக்கவும் இல்லை. ஜாகன்னு சொன்னா சைட்ல எல்லாம் தெரியுது, அந்த மாதிரி சைட்ல உள்ளதும் தெரியல, இருக்கிறது அல்லாஹ் தானே. எப்படி பார்த்தாங்க அவங்களுக்கு தான் தெரியும், அதை நம்ம கற்பனை கூட செய்ய முடியாது. செய்தி என்னன்னா அல்லாஹ் என்ன சொல்றான், அந்த மாதிரி ஒரு நெருக்கம், அந்த மாதிரி ஒரு பார்வை கிடைத்தது. அந்த பார்வை சத்திய சஹாபாக்களுக்கு தொழுகையில கிடைத்தது. ஸலாத்து மிஅராஜுல் முஃமின் முஹம்மது ரசூலுல்லாஹ். அதனால
அந்த மகாமில் உள்ளவர்கள் சத்திய சஹாபாக்கள். நான் ஒரு செய்தி சொல்லி முடிச்சுக்கிறேன். நம்முடைய வாழ்க்கை வேறு, நாம் வாழக்கூடிய உலகம் வேறு. அதான் சொன்னாங்க அந்த பசங்க அப்படி சொல்றாங்க, அவன் வாழ்ற உலகம் வேறு, நம்ம வாழ்ற உலகம் வேறு. ரொம்ப அர்ஜென்ட்டான விஷயம்னு சொல்லிட்டு பையன்ட்ட, டேய் இதையோட முடிஞ்சு போச்சுடா, நீ எலக்ட்ரிக் பில் கட்டிடு, நாளைக்கு போனா அது ஃபீஸை கூட்டிகிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லி அனுப்புவான். ஆனா அன்னைக்குதான் அவனுக்கு கிரிக்கெட் டோர்னமெண்ட், அவன் இதை பெருசாவே நினைக்க மாட்டான். அது என்ன ஒரு மாசம் கூட்டிகிட்டு போனா அப்புறம் 2 நாள் 3 நாள் அழிஞ்சு போட்டுக்கலாம், இது போயிடா அப்படின்னு அவன் விளையாட போயிடுவான். பாருங்க, அவன் உலகத்துல எது இம்பார்ட்டன்டா இருக்கு? விளையாட்டு இம்பார்ட்டன்டா இருக்கு. 2 நாள் இருட்டுல கடந்தாலும் பரவாயில்லன்றான். அதுக்கு இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்லைன்றான். அவரவருக்கு எது பெருசுன்னு நினைச்சோம் அது பெருசு. சில பேருக்கு துனியா பெருசு. சத்திய சஹாபாக்களுக்கு அல்லாஹ் ரசூல் பெருசு, துனியா பெருசு இல்லை. அதனாலதான் அந்த துனியால வாழ விரும்பவில்லை அவர்கள். அந்த நிலை அதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஹதீஸ் சொல்லி முடிச்சுக்கிறேன். முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ் என்ன சொல்றாங்க? ஹுக்கிபலைய துனியாக்கும், உங்களுடைய துனியாவில எனக்கு உருப்பாக்கப்பட்டது, நானா விரும்பல, எனக்கு விருப்பம் ஆக்கப்பட்டுடுச்சு சொல்லுவாங்கல்ல. தொழுகிறது வேற, தொலை வைக்கப்படுவது வேற. யாருக்கு தொலை வைக்கப்படுவாங்க? ஜனாசா தொலை வைக்கப்பட்டது, நாம தான் சொல்லுவோம். தொழுதும், தொழுதுட்டு வந்தேன்னு சொல்லுவோம். ஜனாசா தொலை வைக்கப்பட்டது. அந்த மாதிரி பெருமானா சொல்றாங்க, நானா முஹப்பத் வைக்கல, எனக்கு அல்லாஹ் உபப்பாக்கி விட்டான், முஹப்பத் வைக்கப்பட்டேன். 3 விஷயம். அப்ப அவங்களுக்கு என்ன முஹப்பத்? முஹம்மது ரசூலுல்லாஹ் விரும்புறாங்கன்னு சொன்னா அது அல்லாஹ்வுடைய ஸாத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. அதனால முஹம்மது ரசூலுல்லாஹ் உங்க உலகத்துல எனக்கு 3 விஷயத்தை அல்லாஹ் உருவாக்கி விட்டான், முஹப்பத்தாக ஆக்கி விட்டான், பிரியமாக ஆக்கி விட்டான். அல்லாஹ் ஆக்கப்பட்டேன்றாங்க, அல்லாஹ்வால் ஆக்கப்பட்டேன். 3 விஷயம். அத்தீபு நறுமணம், வல் மரஹா மனைவி மாதிரி, குர்ரத்தாயின் பிஸ்ஸலா தொழுகை என்னுடைய கண் குளிர்ச்சி என்று 3 விஷயத்தை சொல்றாங்க. இப்ப இந்த 3ல பாத்தீங்கன்னா தீபு சரி ஓகே, இதுவும் நம்ம துனியாதான். மனைவி அதுவும் துனியாதான். குர்ரத்தாயின் பிஸ்ஸலா ஏன் சொன்னாங்க சார்? பெருமானா சொல்றாங்க தொழுகை உங்க துனியான்றாங்க. தொழுகை எனக்கு உவப்பாக்கப்பட்டது அப்படின்னா தொழுகை நான் விரும்பலன்னு அதுதான் அர்த்தம். உவப்பாக்கப்பட்டதுன்னா தொழுகை நான் விரும்பல, மனைவி நான் விரும்பல, ஏன்னா எனது அக்கறை நான் விரும்பல, ஏன்னா அதுக்கெல்லாம் காரண கர்த்தாவே நாதான். காரண கர்த்தாவே நாதான். அல்லாஹ் என் நூறுல இருந்தா எல்லா சிருஷ்டிகளையும் படைச்சான். அந்த சிருஷ்டி பக்கம் நான் ஏன் மொஹ்தாஜ் ஆகணும்? அதையே நான் விருப்பப்படணும், அது என்ன விருப்பப்பட வேண்டும். எதின் தயவிலே யார் வாழ்கிறாரோ அவர் முஹப்பத் வைப்பார். அவங்க தயவுல நான் வாழ்றேங்க, அப்ப நான் தான் முஹப்பத் வைக்கிறேன், அவரையே முஹப்பத் வைக்கணும். அந்த மாதிரி தீபு முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விருப்பப்பட வேண்டும், மராத்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வை விருப்பப்படணும். குர்ரத்தாயின் பிஸ்ஸலாவை சேர்த்து சொன்னாங்க முஹம்மது ரசூலுல்லாஹ். தொழுகையும் நான் விருப்பப்பட மாட்டேன், அது என்ன விரும்ப வேண்டும் சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? வல்லாஹு ஸலகக்கும் வமா தஅமலூன், உங்களையும் அல்லாஹ் தான் படைச்சான், உங்க அமலையும் அல்லாஹ் தான் படைச்சான். அமல் என்னாச்சு? மக்லூக். அமல் ஒரு மக்லூக். ஆனா முஹம்மது ரசூலுல்லாஹ் ஒரு மக்லூக். அந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய மக்லூக்குடைய ஹகீகத் என்ன? எல்லா மக்லூக்குக்கும் காரணகர்த்தா முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய ஹல்கியத். நபியுடைய ஹல்கியத் இருக்கு பாருங்க, அது எல்லா ஹல்குக்குமே காரணகர்த்தா. இதுதான் அது அவங்கள நேசிக்கணுமே தவிர தொழுகை யாருடைய தயவுல இருக்கிறது? நம்ம தொழுகிறோம்ல, யார் தொழுதாலும் சரி, யாருடைய தயவு? முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தயவு. பெருமானாருடைய நூறு இல்லைன்னா நீங்க இருக்கவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லுவ. அப்போ பெருமானார் என்ன சொன்னாங்க? உங்க துனியாவில எனக்கு உவப்பாக்கப்பட்டிருக்கு குர்ரத்தாயினி பிஸ்ஸலா, தொழுகை எனக்கு கண் குளிர்ச்சி ஆக்கப்பட்டிருக்கு நான் பெருமானார். அப்போ முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய தொழுகை என்னவா?
நாம தொழுகிறோம் பாத்தீங்களா, முகமது ரசூலுல்லாஹ் தொழுது காட்டினார்கள் அல்லவா, அந்த தொழுகை தான் நபி சொல்றாங்க. நபிக்கு ஒரு தொழுகை இருக்குல்ல, நபி ஒரு இபாதத் செஞ்சிருப்பாங்களா, இது இபாதத் நம்ம செய்யக்கூடிய இபாதத் போல இது தக்பீர் கட்டி அல்லாஹ் முன்னாடி நிக்கிறது நம்ம இபாதத். முகமது ரசூலுல்லாஹ் அந்த இபாதத் தான் செஞ்சாங்க. அதுதான் குர்ரத்தைனி பிஸ்ஸலாம்னாங்க, தொழுகை கண்குளிர்ச்சி எனக்கு, அதனால நான் செஞ்சேன். அப்ப அவங்களுடைய தொழுகை என்ன, அது நம்ம கண்டிப்பாக முடியாது, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியாது. நபியுடைய ஷானுக்கு தெரியும் நபியுடைய தொழுகை, அதை விளங்கவே முடியாது. நம்முடைய வாழ்க்கையில தொழுகை இருக்கு பாருங்க, அது முகமது ரசூலுல்லாஹ் எனக்கு கண் குளிர்ச்சின்னு சொன்னாங்க பெருமானார். அந்த கண் குளிர்ச்சியிலே முகமது ரசூலுல்லாஹ் இருந்தார்கள். கால் வீங்க வீங்க தொழுதாங்க முகமது ரசூலுல்லாஹ். அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால சஹாபாக்களுடைய உலகம் வேறு, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உலகம் வேறு. உண்மையிலேயே துனியாக்கும் என்று சொல்லும் போது முன்னாடி இருந்தவங்க யாரு, நம்ம கிடையாது, சத்திய சஹாபாக்கள் இருந்தாங்க. அவங்க உலகமே வேறன்னு சொல்றோம், அவங்களுடைய தொழுகையே வேற, அவருடைய சிக்கரே வேற, புரியுதுங்களா? அது நமக்கு சம்பந்தமே கிடையாது. அப்படிப்பட்ட முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிப்பட்ட சஹாபாக்களை பார்த்து தான் சொல்றாங்க, உங்க தொழுகை உங்க துனியால, அவங்க துனியாவுக்கு நம்ம துனியாவுக்கு ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அப்படிப்பட்டவருடைய துனியாவை பார்த்து சொல்றாங்க உங்க துனியான்னாங்க. அப்போ முகமது ரசூலுல்லாஹ்வுடைய துனியா என்ன, அது விளங்கவே முடியாத துனியா, அது விளங்க முடியாத துனியா. முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் முன்னாடி சொர்க்கமும் நரகமும் வந்து செல்கிறது, சொர்க்கமும் நரகமும் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இங்க இருந்தே நான் பைத்துல் முகத்தஸ பார்க்கிறேன். நாங்க பெருமானா கேள்வி கேட்டா எத்தனை ஜன்னல் இருக்கு பைத்துல் முகத்தஸ்ல, நீங்க போயிட்டு வந்தீங்கன்னு சொல்றீங்களே, எத்தனை தூண் இருந்துச்சு, முகமது ரசூலுல்லாஹ் பார்த்து பார்த்து சொன்னாங்க, இத்தனை தூண் இருக்கு எண்ணி சொன்னாங்க. அல்லாஹ் பைத்துல் முகத்தஸ காட்டினான், எத்தனை ஜன்னல் இருந்துச்சு, எங்க போன இடத்துல ஜன்னல்ல எண்ணிட்டு இருப்பாங்க, போன இடத்துல என்ன தூணையா எண்ணிட்டு இருப்பாங்க. முகமது ரசூலுல்லாஹ் போயிட்டு வந்த பிறகு கேட்கலாம், எத்தனை ஜன்னல் இருந்துச்சு சொல்லுங்க, அப்பதான் நம்புவோம். அல்லாஹ் காட்டினா, அப்படியே ஜன்னலை காட்டினா, ஏன்னா தூண் இங்க இருந்தே பார்த்தாங்க முகமது ரசூலுல்லாஹ். அவர்கள் பார்வை வேறு, அவர்களுடைய ஷான் வேறு. சொர்க்கத்தையும் நரகத்தையும் பார்க்க முகமது ரசூலுல்லாஹ் இங்க இருந்துட்டு, இங்க பைத்துல் முகத்தஸ பார்க்க முடியாதா? நபி வேகாலத்தில் இருந்தார்கள், சரியான வெயில், ஆன்றாங்க. பக்கத்துல அபூபக்கர் நாயகம் உட்கார்ந்துருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திடீரென்று ஒரு காற்று அப்படியே சில்லுன்னு ஆயிடுச்சு. பக்கத்துல அபூபக்கர் நாயகம் யார சொல்லா, என் மீது ஒரு தண்ணீர் பட்டது. அவங்க சொல்றாங்க, என் மீது ஒரு தண்ணீர் பட்டது, திடீர்னு ஒரு சில்லுன்னு ஒரு தண்ணி பட்டுச்சு, அதுல இருந்து எனக்கு வேட்கையே போயிடுச்சு, வெட்கையே போயிடுச்சு. அப்பதான் பெருமானார் சொன்னாங்க, என்னுடைய வேர்வையின் காரணமாக அல்லாஹ் தஆலா சுவனத்தில் இருந்த தண்ணீரை என் மீது ஊற்ற சொன்னாங்க. அது என் மீது பட்டது, நான் சில்லுன்னு ஆயிட்டேன். உங்களுக்கு எப்படி அது பட்டுச்சுன்னு கேட்கிறாங்க. என் மீதுதான் படணும், அது உங்க மீது எப்படி பட்டுச்சு? முகமது ரசூலுல்லாஹ்வோடு ஒன்றி இருந்தார்கள். முகமது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பக்கத்தில் உட்காரவில்லை அபூபக்கர் நாயகம், அவருடைய கல்விலே உட்கார்ந்தார்கள். முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உள்ளத்தில் உட்கார்ந்தார்கள். அந்த முகமது ரசூலுல்லாஹ் தன்னுடைய உள்ளத்தில் வைத்தார்கள். அன்ஃபுஸிலும் ஆஃபாத்திலும் முகமது ரசூலுல்லாஹ்வை அரக்கன் கொண்டு தரிசித்தார்கள். அதனால அவங்க மேல பட்ட சொர்க்கத்துடைய தண்ணீர் இவர்கள் மேலும் பட்டது. அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால உயர்வான ஞானங்கள் இருக்கிறது, அந்த ஞானங்களை அடைய வேண்டும். அல்லாஹ்வை அடைந்து வாழ்ந்த மகான்களுடைய உலகம் வேறு, இந்த மகான்களுடைய உலகம் வேறு, சஹாபாக்களுடைய உலகம் வேறு, முகமது ரசூலுல்லாஹ்வுடைய உலகம் வேறு, குதுபுமார்களுடைய உலகம் வேறு, அபுதால்களுடைய உலகம் வேறு, அவுதால்களுடைய உலகம் வேறு, சாலிஹீன்களுடைய உலகம் வேறு, முத்தகீனுடைய உலகம் வேறு, வலியுடைய உலகம் வேறு. பாட்டு படிக்க திகழ்ந்தனும் கொண்டாடியே தீன் கூவி நிற்பர் கோடி, சிம்மாசனாதிபர்கள் நசரேந்திய நிற்பர் கோடி. அப்புறம் விஞ்ஞான வேர் அறுத்திட்ட, விஞ்ஞான வேர் அஞ்ஞான வேர் அறுத்திட்ட விஞ்ஞானிகள் அணைந்த அருகில் நிற்பர் கோடி. யாரு எப்படி பிரிச்சு பிரிச்சு வச்சிருக்காங்க? அதுக்கு பிறகு என்ன சொல்லுவாங்க? அல்லாஹ் பதில் செய்யணும். அப்போ இறை நேசர்களுடைய குதுப்மார்கள், அவுதால்கள், அபுதால்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கான். அந்த அந்தஸ்து அவங்க சொல்றாங்க. இவர்கள் எல்லாமே அந்த பாடல்கள் முன்னாடி வரும். அல்லாஹ் பதில் செய்யணும். அதனால அன்பர்களே, நாமும் அப்படிப்பட்ட நன்னடியார்களுடைய சுகபத்து நமக்கு கிடைத்தால் போதும், அந்த மக்களோடு இணைந்து விட்டால் போதும். அல்லாஹ் தஆலா அந்த வாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் நசீபாக்குவானாக. வாஹிரு தஅவானா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.